நம்ம விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் மாத்த போறோம். அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம லேப்டாப்ல பாத்தீங்கன்னா 136 ஜிபி தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அது 238 ஜிபி எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா மூணு இதுதான். ஒன்னு லேப்டாப், அப்புறம் இல்ல 5G மொபைல், அப்புறம் வந்து பென்ட்ரைவ். வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பென்ட்ரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 ஜிபிக்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 8 ஜிபி ரேம் அந்த பென்ட்ரைவ்ல எந்த ஒரு இதுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு போட்டோ, இமேஜ், மியூசிக் எதுவுமே இருக்காது. அதை என்ன பண்ண போறோம்னா அந்த பென்ட்ரைவை உங்க லேப்டாப்ல குத்தி அதுல இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதை பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஃபார்மேட் ஆப்ஷனை நீங்க கொடுத்து ஃபார்மேட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாமே எரேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இது குரோம்லயோ இல்ல ஃபயர்பாக்ஸ்லயோ ஏதாச்சும் ஒன்று இதுக்குள்ள போயிட்டு நீங்க போயிட்டு விண்டோஸ் 11 கிரியேஷன் டூல்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே விண்டோஸ் 11 ஒன்று வரும். அதை நீங்க தொட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போனீங்கன்னா உள்ள போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் இது கொடுத்தீங்கன்னா இது கொடுத்ததுக்கப்புறம் உள்ள போகும். உள்ள போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 கிரியேஷன் ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டால் மீடியான்னு ஒன்று இருக்கும். அந்த மீடியா கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு கேட்கும். அதில் இதுல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இல்ல யூஎஸ்பி டிரைவ் காட்டும். அதை நீங்க கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல டவுன்லோட் ஆயிரும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் அப்படி டவுன்லோட் ஆன அந்த பென் டிரைவை நீங்க லேப்டாப்ல குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு இப்போ உங்களோட லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து இப்போ ஹெச்பி லேப்டாப் வச்சிருக்கீங்க. அதாவது ஹெச்பி லேப்டாப் வச்சிருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா F9 கொடுக்கணும். இதே வந்து ஆசர் வச்சிருக்கவங்க வந்து F12 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இப்போ வந்து நீங்க ஹெச்பி லேப்டாப் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா F9 கொடுங்க. F9 கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூட்டபிள் இதாகும். இதுல வந்து 3 என்ன சஜெக்ஷன் காட்டும். அதை பாத்தீங்கன்னா மூணாவதா பாத்தீங்கன்னா ஒன்னு காட்டும் யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் UEFI அப்படின்னு ஒன்னு காட்டும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல காட்டும் ஒரு சில டிஸ்க் 0 அப்படின்னு காட்டும். அந்த டிஸ்க் 0 இதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்து நீங்க டெலிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 0 அன்எலெக்டட் காட்டும். அதுல பாத்தீங்கன்னா 138 ஜிபி வரைக்கும் நீங்க வந்து கீழே ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் அப்படி டெலிட் பண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா அன்எலெக்டட் இந்த ஸ்பேஸ் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அந்த இது விண்டோஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் உள்ள பண்ணதுக்கு நார்மலா கேட்கும் லாங்குவேஜ் இதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்க கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இன்டர்நெட் டிரைவ் இன்ஸ்டால் டிரைவ்னு காட்டும். இன்ஸ்டால் டிரைவ் கொடுத்தா உங்களுக்கு வந்து அது உள்ள போகாது. ஒரு ஈஸியான ஒரு வழி வச்சிருக்கேன். அதாவது உங்ககிட்ட மொபைலும் டேட்டா கேபிளும் இருந்தா போது இதை நம்ம ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்க டேட்டா கேபிளும் உங்க மொபைலே கனெக்ட் பண்ணி இது நெட்னு சர்ச் பண்ணி அதுல யூஎஸ்பி டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அதை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு இன்டர்நெட்னு காட்டும். அதை நீங்க கொடுத்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்டோட இதெல்லாம் அப்டேட் அக்கௌண்ட் லாகின் பண்ண சொல்லும். நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் மூலம் கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு வைஃபை தேவையில்லை. இதனால டேட்டா கேபிள் மூலமாவே உங்களுக்கு வந்து டேட்டா இதாயிரும். அதனால வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம் உங்க லேப்டாப்ல. கிட்டத்துக்கு தெரியாம இருக்கும் அவங்களுக்காக ஹெச்பி லேப்டாப் நான் போடுறேன். ஆல்ரெடி A2D சேனல் அவங்க போட்டிருப்பாங்க. நான் வந்து ஹெச்பி லேப்டாப் அவங்க சொல்லல. ஹெச்பி லேப்டாப்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராச்சும் உங்க அப்பா லேப்டாப் வாங்கிட்டு இல்ல இந்த மாதிரி லூனெக்ஸ் எப்படி டெலிட் பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்கன்னா வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த முறையமா நீங்க பண்ற மூலம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இது ஆகாது. இது அபிஷியலான வெப்சைட்ல நம்ம டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ் பூட் பண்ணி நம்ம பண்றதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் பை டாடா சியர்ஸ்.